துணை முதலமைச்சர் அப்படின்னா எந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது? ஆப்வியஸாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக்சுவலி தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் இப்பயும் சரி, நிறைய பேர் வந்து துணை முதல்வர்கள் ஃபேமஸாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைய முதலமைச்சர் முன்னாடி மு.க. ஸ்டாலின் இருந்தார், அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார், அப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இப்போ இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் வந்து ரீசெண்டாக ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து போனார். அவருடைய மனைவி வந்து துணை முதல்வராக இப்போ இருக்காங்க. அவர் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னால ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டார். அதே மாதிரி பவன் கல்யாண் வந்து துணை முதல்வராக ஆகிறப்போ ஒரு ஆக்டர் எப்படி துணை முதல்வராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அந்த டைமில் அவரும் ஃபேமஸாக இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக ஆனார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு அனுபவம் இல்லாத நபர் வந்து துணை முதல்வராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா அந்த துணை முதல்வர் பதவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. 2026 எலெக்ஷன் வருது. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே இதில் யாராவது ஆட்சிக்கு வராங்கன்னா யாரை துணை முதல்வராக போட்டால் நல்லா இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.